Hi students, welcome to our channel. So public exam 2025 10th தமிழ்னுடைய முக்கியமான கொஷின்ஸ் குருவினா சிறுவினா நெடுவினால எதெல்லாம் முக்கியமானது அப்படின்றத ஒவ்வொரு இயல்லையும் நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே, இப்போ இந்த 10th தமிழில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த குருவினா சிறுவினா நெடுவினா படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா குருவினாவும் அட்டன் பண்ணிடலாம், சிறுவினாவும் அட்டன் பண்ணிடலாம், நெடுவினாவும் அட்டன் பண்ணிடலாம், சரியா? ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகளாக பார்த்து உங்களுக்கு செலக்டிவாக தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இயல் 1ல் குருவினாவில் முதல் குருவினா வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. இரண்டாவது குருவினா மண்ணும் சிலம்பே மணிமே கலை வடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள 50 காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. ஐந்தாவது குருவினா தற்கால உரைநடையில் ஸ்லேடை அமையும் நயத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக. சிறுவினாவில் முதல் சிறுவினா தமிழன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவன யாவை. நாலாவது சிறுவினா தமிழழகனார் தமிழையும் கடலையும் இரட்டுற மொழியும் பாங்கினை விளக்குக. நெடுவினாவில் முதல் நெடுவினா மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்திரனாரின் தமிழ் வாழ்த்தையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்குக. இரண்டாவது நெடுவினா தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக. இது இயல் 1. அடுத்து இயல் 2 குருவினாவில் இரண்டாவது குருவினா வசன கவிதை குறிப்பு வரைக. மூன்றாவது குருவினா தண்ணீர் குடி தயிர்குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களை விரித்து எழுதுக, தொடரில் அமைக்க. ஐந்தாவது மா அல் பொருளும் இலக்கண குறிப்பும் தருக. சிறுவினாவில் இரண்டாவது சிறுவினா சோலை பூங்கா காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல் ஓர் உரையாடல் அமைக்க. தோட்டத்தில் மல்லிகைப்பூ பறித்த பூங்கொடி வரும் வழியில் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் தொட்டியில் குடிநீர் நிரப்பினாள். வீட்டினுள் வந்தவள் சுவர் கடிகாரத்தில் மணி பார்த்தாள். இப்பத்தியில் உள்ள தொகைநிலை தொடர்களின் வகைகளை எழுதுக. அப்புறம் நெடுவினாவில் முதல் நெடுவினா முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை விவரித்து எழுதுக. இரண்டாவது நெடுவினா புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளும் அதற்கு அடுக்கு தொடர்களும் ஒளிக்குறிப்பு சொற்களும் புயலில் தோணி படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன. அடுத்து இயல் 3 குருவினாவில் முதல் குருவினா விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. 4 இரடி பொம்மல் பெருகுவீர் இத்தொடரில் உணர்த்தும் பொருளை எழுதுக. சிறுவினால முதல் சிறுவினா கண்ணே கண்ணுரங்கு காலையிலே நீ எழும்பு மாமலை பொய்கையிலே மாம்பூவே கண்ணுரங்கு பாடினேன் தாலாட்டு ஆடி ஆடி ஓய்ந்துரங்கு. இத்தாலாட்டு பாடலில் அமைந்துள்ள தொடர் வகைகளை எழுதுக. 4வது கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுத்தலை கூத்தராற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது. நெடுவினாவில் முதல் நெடுவினா ஆற்றுப்படுத்தல் என்பது அன்றைக்கு புலவர்களையும் கலைஞர்களையும் வள்ளல்களை நோக்கி நெறிப்படுத்துவதாக இருந்தது. அது இன்றைய நிலையில் ஒரு வழிகாட்டுதலாக மாறியிருப்பதை விளக்குக. இரண்டாவது நெடுவினா அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்த பாட்டினை கோபல்லபுரத்து மக்கள் கதை பகுதி கொண்டு விவரிக்க. அது இயல் 3 திருக்குறள்ல குருவினா முதல் இது நச்சப்படாதவன் செல்வம் இத்தொடரில் வண்ணமிட்டு சொல்லுக்கு பொருள் தருக. கெடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லார்க்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இக்குறளில் வரும் அளபெடைகளை எடுத்து எழுதுக. சிறுவினாவில் முதல் சிறுவினா வேலோடு நின்றான் இடி என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு குறளில் பயின்று வரும் அணி. இயல் 4 குருவினாவில் மூன்றாவது குருவினா மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் ஆற்றும் பாங்கினை எழுதுக. 4வது குருவினா உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிடுக. சிறுவினாவில் முதல் சிறுவினா மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள உவமை சுட்டும் செய்தியை விளக்குக. இரண்டாவது சிறுவினா இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா என்பது குறித்த சிந்தனைகளை முன்வைத்து எழுதுக. நெடுவினாவில் மூன்றாவது நெடுவினா அறிவியலாளர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்குடன் விண்வெளி பயணம் என்னும் தலைப்பில் கற்பனை கதை ஒன்று எழுதுக. இயல் 5 குருவினாவில் முதல் குருவினா
கலிந்த பெரும் கேள்வியினான் என கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான் இடைக்காட்டு புலவன் தென்சொல். இவ்வடிகளில் கலிந்த பெரும் கேண்மையினான் யார், காதல் மிகு கேண்மையினான் யார்? செய்குதம்பி பாவலரின் கல்வி பற்றிய கருத்தினை முழக்கத் தொடர்கள் ஆக்குக. சிறுவினா நாலாவது குருவினாவும் இருக்கிறதுல, இந்த அறை இருட்டாக இருக்கிறது, மின்விளக்கின் சொடுக்கி எந்த பக்கம் இருக்கிறது, இதோ இருக்கிறதே, சொடுக்கியை போட்டாலும் வெளிச்சம் வரவில்லையே, மின்சாரம் இருக்கிறதா இல்லையா, மேற்கண்ட உரையாடலில் உள்ள வினாக்களின் வகைகளை எடுத்தெழுதுக. சிறுவினாவில் முதல் சிறுவினா, மன்னன் இடைக்காடனார் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்தது ஏன், விளக்கம் தருக. நாலாவது, முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும், இக்குறட்பாவில் அமைந்துள்ள பொருள்களின் வகையை சுட்டி இலக்குக. நெடுவினா, இறைவன் புலவர் இடைக்காடும் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக. கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறது வெற்றி வேர்க்கை. மேரியிடமிருந்து பறிக்கப்பட்ட புத்தகம் அச்சிறுமியின் வாழ்க்கையில் கல்வி சுடரை ஏற்றிய கதையை பற்றிய உங்களின் கருத்துக்களை விவரிக்க. இயல் 6 குருவினாவில், காட்டில் விளைந்த வரகில் சமைத்த உணவு மழைக்கால மாலையில் சூடாக உண்ண சுவை மிகுந்திருக்கும். இத்தொடரில் அமைந்துள்ள முதற் பொருள் கருப்பொருள்களை வகைப்படுத்தி எழுதுக. கலைஞர் பழுமரக்கனி பயன் கொள்ளும் பேச்சாளர், படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர், பேராசிரியர் அன்பழகனார் இக்கூற்றை அயக்கூற்றாக எழுதுக. உறங்குகின்ற கும்பகண்ணை எழுந்திராய் எழுந்திராய், காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய். கும்பகண்ணனை என்ன சொல்லி எழுப்புகிறார்கள், எங்கு அவனை உறங்கச் சொல்கிறார்கள். அஞ்சாவது, கீழ்வரும் தொடர்களில் பொருந்தாத கருப்பொருளை திருத்தி எழுதுக. உழவர்கள் மலையில் உழுதனர், முல்லைப்பூ செடியை பார்த்தவாறே பரதவர் கடலுக்கு சென்றனர். சிறுவினா, வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகளுடன் செங்கிரை ஆடிய நயத்தை விளக்குக. தமிழ் மொழிக்காக கலைஞர் செய்த சிறப்புகளுள் நீங்கள் அறிந்து கொண்ட இரண்டினை எழுதுக. நெடுவினா, நெகிழி பைகளின் தீமையை கூறும் பொம்மலாட்டம் உங்கள் பள்ளியில் ஆண்டு விழாவில் நிகழ்த்தப்படுகிறது, அதற்கு பாராட்டுரை ஒன்றினை எழுதுக. சந்த கவிதையில் சிறக்கும் கம்பன் என்ற தலைப்பில் இலக்கிய உரை எழுதுக. இதுல கலைஞர் இதையும் சேர்த்து படிச்சுக்கிறது நல்லதுதான். அப்புறம் திருக்குறள்ல இயல் 6 திருக்குறள்ல, கரம்பிடும்பை இல்லார் தஞ்சம் எளியர் பகைக்கு, அப்புறம் வறுமையின் காரணமாக. சிறுவினாவில் வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்குரிய இலக்கணங்கள். இயல் 7 பாசவர் வாசவர் பல்நில விளங்கியர் உம்மனர், சிலப்பதிகார காட்டும் இவ்வணிகர்கள் யாவர், மெய்கீர்த்தி பாடப்படுவதன் நோக்கம், வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி, புறத்திணைகளில் எதிரெதிர் திணைகள் அட்டவணைப்படுத்துக. சிறுவினாவில் முதல் மலை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்ந்ததாக கூப்பாரா கவி பாடுகிறார். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம், இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. நெடுவினாவில் நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு, பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள மெய்கீர்த்தி பாடலின் நயம், சிலப்பதிகாரம் மறுவூர்ப்பாக்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடு அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக. இயல் 8 குருவினாவில் 2வது, குறள் வெண்பாவின் இலக்கணத்தை எழுதி எடுத்துக்காட்டு தருக. குறிப்பு வரைக அவயம், காலக்கழுதை கட்டரும்பானதும் கவிஞர் செய்வது யாது. சிறுவினாவில் சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இன்றைக்கும் தேவையானவையே என்பதற்கு சில எடுத்துக்காட்டு தருக. ஆசிரியர் பாவின் பொது இலக்கணத்தை எழுதுக. நெடுவினாவில் பள்ளித்திடலில் கிடைத்த பணப்பையை உரியவரிடம் ஒப்படைத்ததையும் அதற்கு பாராட்டு பெற்றதையும் பற்றி, அப்புறம் காலக்கணிதம் கவிதையில் பொய்ந்துள்ள நயங்களை பாராட்டி எழுதுக. குறிப்புகளை கொண்டு ஒரு பக்க அளவில் நாடகம் எழுதுக. இயல் 9 குருவினாவில் தீவக அணி வகைகள் யாவை, காய்மணியாகும் முன்னர் காய்ந்தன காய்ந்தேன், ஓமை உணர்த்தும் கருத்தியாது, வாழ்வில் தலைக்கணம் தலைக்கணமே வாழ்வு என்று நாகூர் ரூமி யாருடைய வாழ்வை குறித்து கூறுகிறார். சிறுவினாவில் சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது, இடஞ்சுட்டி பொருள் தருக. ஜெயகாந்தன் தம் கதைமாந்தர்களின் சிறந்த கூறுகளை குறிப்பிட தவறுவதில்லை என்று அசோகமித்திரன் கூறுகிறார். இக்கூற்றை மெய்ப்பிக்கும் செயல் ஒன்றை தர்க்கத்திற்கு அப்பால் கதைமாந்தர் வாயிலாக விளக்குக. எவையெல்லாம் அரியன் என்று கருணையன் கூறுகிறார். நெடுவினாவில் கருணையனின் தாய் மறைவுக்கு வீரமாமுனிவர் பூக்கள் போன்ற உமைகளாலும் உருவக மலர்களாலும் நிகழ்த்திய கவிதாஞ்சலியை விவரிக்க, அழகிரிசாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதைமாந்தர் குறித்து எழுதுக. அவ்வளவுதான், சரியா? இந்த 9 இயலுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான குருவினா, சிறுவினா, நெடுவினா எதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதை ஃபுல்லாக தரவாக படிச்சுக்கிறங்க. எதையும் ஒமிட் பண்ணிட வேணாம். கண்டிப்பாக எல்லா குருவினாவும் சிறுவினாவும் நெடுவினாவும் அட்டன் பண்ணிடலாம், சரியா? ஸோ நம்பிக்கையோட படிங்க, கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இந்த வீடியோ அமையட்டும். தேங்க்யூ.